தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த புராதன அடையாளங்களை பாதுகாப்பதன் மூலம் திரிவடையாத வரலாற்றை நாளைய சந்ததிக்கு விட்டுச் செல்ல முடியும். நியூஸ் ஃபர்ஸ்டின் திருக்கோவில் கபலீகரம் விசேட தொகுப்பு அடுத்து. வர்த்தமானியில் தேசத்து கோவில் எனவும் திருப்படை கோவில் எனவும் வர்ணிக்கப்படும் திருக்கோவில் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்தை பற்றிய மேலும் பல சுவாரஸ்யமான விடயங்களையும் நம்மால் அறிய முடிந்தது. இந்த தேசத்து கோயில்கள் அல்லது திருப்படை கோயில்கள் ஆகியவற்றின் முதன்மையான கோயில் இந்த திருக்கோயில் சித்திரவேலாயுத சுவாமி கோயிலாகும். இந்த கோயில்களுக்கு இப்படிப்பட்ட பெயர்கள் ஏன் வந்தது என்று பார்க்கும் பொழுது, பண்டைய காலம் முதல் மன்னர்களாலும் அரச பிரதானிகளாலும் புனரமைக்கப்பட்டு இந்த கோயில்களிலே திருவிழாக்கள் நடத்தப்பட்டு மானியங்கள் வழங்கப்பட்டு இவை சிறப்பாக வழிபடப்பட்ட கோயில்களையே திருப்படை கோயில் என்று அழைத்திருக்கிறார்கள். புவனேக கைபாகுவின் மகன் மனுநேய கைபாகு தென்னிந்தியாவிலே இருந்து சோழ நாட்டிலே இருந்து சிற்பிகளை வரவழைத்து இந்த ஆலயத்தை மிக பெரிதாக கட்டியதாக கூறப்படுகிறது. அதாவது 7 அடுக்கு தூபிகளோடு பல பரிவார கோயிலோடு இந்த ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்து அதற்கு குடமுழுக்கு செய்து இந்த ஆலயத்துக்கு மானியங்கள் வழங்கியதாக பண்டைய நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருக்கோவிலில் சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட பகுதியை ஆக்கிரமித்துள்ள கடல் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்தின் உள்வீதியை நோக்கி தனது படையெடுப்பை ஆரம்பித்துள்ளதாக ஆலய தொண்டர்கள் பலரும் ஏகோபித்த குரலில் அங்கலாய்த்தனர். இந்த 1 மாத காலத்துக்குள் இந்த கடலரிப்பானது மிகவும் மோசமான நிலையில் எங்கள் முன் வீதியும் பாலடைந்து அழிவுற்று இந்த வேளையிலே பெரும் கவலைக்குள்ளாக இருக்கின்றது. எங்கள் ஆலயம் அழிந்து போகும் நிலையிலும் இருக்கின்றது. அதாவது இந்த கடலரிப்பால இந்த கடலரிப்பை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் பல தடவைகள் எங்கள் நிர்வாக சார்பாக பல தடவைகள் பல அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த ஆலயத்துக்கு இதுவரையும் எங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் எந்தவித அமைச்சாலையும் இதுவரை கிடைக்கவில்லை. திருக்கோயில் பிறந்து வளர்ந்து எனக்கு தற்போது 43 வயதாகின்றது. கடல் மிச்சம் தூரத்தில் இருந்தது. ஆலய உள்வீதியையும் கடல் அண்மித்து விடும் என்றுதான் எங்களுடைய ஒரு பயமாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட சுனாமியின் போது கூட இந்த ஆலயம் எந்த ஒரு சேதமும் இல்லாம தனது அருளோட நிமிர்ந்து நின்ற ஒரு ஆலயம். நான் எதிர்வரும் காலங்களில் இந்த கடலரிப்பால தீவகங்கள் இருக்கிற இது மாதிரி இந்த கோயில் மட்டும் தப்பி இருக்குமா என்ற ஒரு மன ஆதங்கம் இருக்கின்றது. திருக்கோயில் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயம் அண்மை காலமாக கடலரிப்பில் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பாதிப்பை நிவர்த்தி செய்யறதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறும் இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதில் பங்கு பற்றி நடவடிக்கை எடுக்குமாறும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி கடல் அரிப்புகள் வந்து கோயிலடி மதில் அடிக்கு வரக்கூடிய இந்த முறை வந்து போனது. அதனால எங்களோட மீன் சந்தைகள் மீன் கிணறுகள் எல்லாம் கடலுக்குள்ளதான் இருக்கு. இப்ப வாடகாத்து டைம் சோழகாத்து டைம்ல எல்லாம் கடல் அரிப்புகள் எங்களுக்கு போட்டு போடுறதுக்கு இடம் இல்லாம இந்த முறை நாங்கள் வந்து தென்னந்தோட்டம் வழியையும் அங்கேயும் இங்கேயும் ஆகிற வளவு வழியெல்லாம் நாங்கள் இழுத்தினாங்க. ஏன்னா இன்னைக்கு காலப்போக்கில் வந்து எங்களுக்கு கோயிலுக்கும் எங்களை கடல் கொண்டு போகக்கூடிய கட்டம் தான் அந்த சூழ்நிலையால் இப்ப நடந்து கொண்டு இருக்கு. ஏன்னா பக்கத்துல துறைமுகங்கள் இதுகள் இந்த மண் எடுத்த காரணங்கள் அந்த அப்படி தோன்றின காரணத்தால இந்த மண்களை தான் நாங்கள் செயல்படுத்தி கொண்டு போய் கொண்டிருக்கு. காலப்போக்கில் வந்து இப்ப நாங்க இருக்கிற வீட்டடிக்கும் கடல் வரலாம் என்று நான் நினைக்கிறேன். கோயிலுக்கு உள்ளேயும் வரும்போது தான் இருக்கு கடல். அப்படிதான் முன்னுக்கு அரிப்படுத்து வருது. கடல் முன்னுக்கு அரிப்படுத்து எடுத்து வந்து ஃபுல்லா எங்களோட கட்டிடம் சாமான் எல்லாம் உடைச்சு போட்டு போட்டு விடுறதுக்கு இடம் இல்லை, ஒன்றும் இல்லை. கடும் கஷ்டம் வந்து அப்படியே முன்னுக்கு வரும்போது தான் இருக்கு. இன்னமும் திருக்கோவில் எனும் பெயரை இந்த ஊர் சுமக்க காரணமான இந்த ஆலயத்தையும் கடல் விழுங்கி ஏப்பம் விடுமா? திருக்கோவில் கபலீகரம் தொகுப்பை நாளையும் எதிர்பாருங்கள்.